أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபீன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியிருக்கிறார். அல்லாஹ்வும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, குத்பாவுடைய நேரம் சில நேரம் சில பேருக்கு தூக்கம் வருகிற ஒரு நேரமாக இருக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சுபஹுக்கு எழும்பியது முதல் ஒவ்வொரு வேலைகளிலையும் ஈடுபட்டு டயர்டாகி வருவதனால் சில பேருக்கு இந்த நேரத்தில் தூக்கம் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால தூக்கம் வருகின்ற பொழுதோ நாங்கள் ஒன்றோ வெளியே போய் எனக்கு மீண்டும் முன் செய்துவிட்டு வரலாம், அல்லது முகத்தை மட்டுமாவது கழுவிட்டு வரலாம். அப்படி நாங்கள் செய்து இந்த குத்பாவை செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாங்கள் இந்த குத்பாவிலே பேச இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இல்லங்கள். இந்த அல்லாஹ்வுடைய இல்லம் யாருக்கு சொந்தமானது? இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தின் சிறப்புகள் என்ன? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற ஒரு சில விடயங்களை இந்த குத்பாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஜின் 72வது வசனத்தில் சொல்கிறான், وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு எல்லாமே சொந்தம். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் பூமியில் உள்ளவைகள் அனைத்துமே லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதுல விசேடமாக அல்லாஹ் தஆலா وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ, இந்த பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு உரியவை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்? அந்த வசனத்துல வருது, فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. எனவே அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொருவரை நீங்கள் அழைக்காதீர்கள். அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொருவரிடம் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் அப்படி என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். நாங்க மஸ்ஜிதோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது எங்களோட உள்ளத்திலே வர வேண்டும், இது அல்லாஹ்
சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சொல்ற செய்தி என்னன்னு சொன்னால், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அப்ப இது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல, ஒரு தனி குழுவுக்கு சொந்தமானது அல்ல, ஒரு இயக்கத்திற்கு சொந்தமானது அல்ல, ஒரு ஜமாஅத்துக்கு சொந்தமானது அல்ல, சில மனிதர்களுக்கு சொந்தமானது அல்ல, சில குடும்பங்களுக்கு சொந்தமானது அல்ல. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அன்பார்ந்தவர்களே, இதை ஏன் நாங்க அழுத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இலங்கையிலும் தான் வேறு இடங்களிலும் தான் சில மஸ்ஜிதுகளை ஊர் மக்களே எப்படி சொல்வார்கள் சொன்னால், இது அந்த இயக்கத்துடைய பள்ளிவாசல், இது அந்த குடும்பத்துடைய பள்ளிவாசல், இது அந்த ஹாஜியாருடைய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் அது அடையாளத்துக்கு சொல்லுவார்கள். ஆனால் அது உண்மையிலே யாருக்கு சொந்தமான மஸ்ஜிதாக நாங்கள் பார்க்கிறோம், எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் நாங்கள் அதை பார்க்க ஒரு முஸ்லிமாக, அல்லாஹ்வை நம்புகின்ற ஒரு அடியானாக நாங்கள் மஸ்ஜிதுகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. நாங்கள் அப்படி பார்த்தோம் என்றால் எங்களோட மனசுல மஸ்ஜிதை பத்தி ஒரு மரியாதை வரும். என் வீட்டை விட எனக்கு மரியாதை. ஏன்னா என் வீடு என்னுடையது, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடையது. நான் என் வீட்டை விட முக்கியத்துவம் மஸ்ஜிதுக்கு கொடுப்பேன். எப்ப என்றால் நான் அல்லாஹ்வுட மஸ்ஜிதாக, அல்லாஹ்வுடைய இல்லமாக மஸ்ஜிதுகளை பார்க்கின்ற போது. அப்ப வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை அப்படி என்று நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். பூமியில் அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பமான இடம், இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் என்று சொன்னால் மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய இல்லங்கள், மஸ்ஜிதுகள். அதே போன்று வஅப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, இந்த பூமியில ஆக அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் கடைத்தெரு. ஏனென்றால் மஸ்ஜிதுகள் இங்கே குர்ஆன் ஓதப்படும், தொழுகை நடாத்தப்படும், குர்ஆன் ஓதப்படுவதோடு திக்ர்கள் செய்யப்படும், அல்லாஹ் அதிகம் நினைவுபடுத்தப்படுகிற இடம் மஸ்ஜித். அதே போன்று அல்லாஹ் அதிகம் மறக்கிற இடம், அல்லாஹ் அதிகம் மறக்கிற இடம் கடைத்தெரு. அங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராது. மஸ்ஜிதுக்கு வந்த ஒரே நபர் மஸ்ஜிதுக்கு வருகிறார், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது. அதே நபர் கடைத்தெருக்கு போறார், மார்க்கெட்டுக்கு போறாரு, அல்லாஹ் மறக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாருன்னு சொன்னால், வஅப்கதுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாகுஹா, அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான இடம் கடைத்தெருக்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான சகோதரர்களே, இந்த செய்தியினூடாகவும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்க மஸ்ஜிதோட சம்பந்தப்படுங்க, அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு சம்பந்தப்படுங்க. அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலேயே விருப்பமான இடம் வேறு எதுவுமே, வேறு எந்த இடமும் இல்லை, மஸ்ஜிதுகள் மாத்திரம்தான். அப்படி என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். மேலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்து அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம், அல்லாஹ்வோடு பேசுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹதகும் இதா காம ஃபீ ஸலாத்திஹி ஃபஇன்னமா யுனாஜி ரப்பஹ். புகாரில, சஹீஹுல் புகாரில 417வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. என்ன சொல்றாங்க? நீங்க தொழுகையில நின்றால், மஸ்ஜிதுக்கு வந்து நீங்க தொழுகையில நின்றால்
செய்கிறார் தெரியுமா? ஃபஇன்னமா யுனாஜி ரப்பா. உங்கள் ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வாரா, மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையில நிற்கிறார். இவர் என்ன செய்கிறார்? ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பா. தன்னை ரப்போட பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் உரையாடுகிறார். அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது சரியான விளக்கம் என்னன்னு சொன்னால், யுனாஜி ரப்பா, தனிமையில பேசுகிறார், ரப்போட தனிமையில் பேசுகிறார். அப்ப நாங்க மஸ்ஜிதுக்கு ஏன் வாரோம்? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு ஏன் வாரோம்? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு நாங்க ஏன் வர வேண்டும்? அப்படி என்றால் எங்கட படைச்ச ரப்போட நாங்க தனிமையாக உரையாடுவதற்கு. அப்படி என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அவ் ரப்புஹு பைனஹு வ பைன கிப்லத்திஹி. அதே ஹதீஸ்ல தொடர், ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பா. அவர் உங்கள் ஒருவர் என்ன செய்கிறார் சொன்னால், தனது ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார். தொழுகையில் இருக்கின்ற பொழுது ரப்புஹு, அவருடைய ரப்பு, பைனஹு வ பைன கிப்லத்திஹி, அவருக்கும் கிப்லாவுக்கும் இடையில ரப்பு இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் தொழுது அமையும். அந்த மாதிரி ஒரு நினைவில் தான் தொழ வேண்டும். அப்ப நாங்கள் ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறோம், ரப்போடு உரையாடி கொண்டிருக்கிறோம், ரப்போடு தனிமையில நாங்கள் பேசுகிறோம். இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வாங்க அப்படி என்ற இஸ்லாமியர்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே கண்ணியத்தை பேண வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டலை தந்தார்கள் சொன்னார். அபூ தாவூத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது நாங்கள் பொதுவாக பள்ளிவாசல்கள்ல விசேடமான ஒரு கண்ணியத்தை பேணுறது குறவு. நாங்க வீட்டுல எப்படியோ அது மாதிரி தான் பள்ளியில், கடைகள்ல எப்படியோ அது மாதிரி தான் நாங்க பள்ளியில். சில நேரம் கடை தெருக்கள்ல, பஜார்கள்ல நாங்க எப்படி சத்தம் போட்டு கூச்சலிட்டு எப்படி நாங்க நடந்து கொள்றோமோ, சில பேர் பள்ளிவாசலுக்குள்ளேயும் அப்படியே தான் நடந்து கொள்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு ஒழுக்கத்தை சொன்னாங்கன்னா, அல் குர்ஆன நீங்க பள்ளிவாசலுக்குள்ள ஓதுவதாக இருந்தாலும் கூட தொழுவர் இருக்கிறார் தானே, அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிற நிலைமைக்கு, டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி அல் குர்ஆன கூட நீங்க பள்ளிவாசலுக்குள்ள ஓதக்கூடாது. பாருங்க ஹதீஸ் எப்படி வருது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிவாசல்ல இஹ்திகாஃப் இருக்கிறார்கள். ஃபஸமிஅஹும் யஜ்ஹரூன பில்-கிராஅ. பள்ளிவாசலுக்குள்ள ரசூலுல்லாஹ் இஹ்திகாஃப் இருக்கிற நேரம் அங்க பள்ளிவாசலுக்குள்ள குர்ஆன சத்தம் போட்டு ஓதுறத ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப உடனே அல்லாஹ் ரசூல் அறிவித்தல் செய்கிறார்கள், இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்பா. உங்கள ஒவ்வொருத்தரும் தனது ரப்போடு தனிமையாக உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஃபலா யுதீன பஅதுக்கும் பஅதா. உங்கள சிலருக்கு தொல்லை தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வலா யர்ஃபா பஅதுக்கும் அலா பஅத் ஃபில் கிராஅ. உங்கள சிலர் சத்தத்தை உயர்த்தி என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னால், அல் குர்ஆனை ஓத வேண்டாம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். என்ன காரணம்னா, தொழுகிற நேரம் நீங்க அல் குர்ஆன் ஓதுறத கூட சத்தமாக ஓதக்கூடாது அப்படி என்றத ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம், நீங்க சத்தமாக ஓதுறது தொழுகையாளிக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும், தொல்லையாக இருக்கும், தொந்தரவாக இருக்கும். ஏனென்றால் அவர் தனது ரப்போடு
அப்படி என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். மேலும் இந்த பள்ளிவாசல்ல நாங்க கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 432வது இலக்கத்தில் வருது, வஇய்யாகும் வஹைஷாத்தில் அஸ்வாப். நீங்க கடை தெருக்கள்ல சத்தம் உயர்த்தி பேசுவது போல மஸ்ஜிதுகள்ல நீங்க பேசுறத நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அப்ப நான் பள்ளிவாசலுக்குள்ள சத்தம் போடுறது, அதே மாதிரி நாங்க கூச்சலிடுறது, சண்டை போடுறது, அதே மாதிரி குசுமா வாத பிரதிவாதங்கள் செய்யறது, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை அதாவது கடை தெருக்கள்ல எப்படியோ அது மாதிரி இந்த பள்ளிவாசலுக்குள்ள நடந்து கொள்ள வேண்டாம், நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், நாங்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல இங்கே தொழுகின்ற ஒவ்வொருவரும் ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள், தனிமையாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வார நேரம் அல்லாஹ் தஆலா வாரவங்களை வெறும் கையோடு அனுப்புவதில்லை. யாராவது பள்ளிக்கு வாராங்க, தொழுறாங்க, திரும்பி போறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வருகிறவர்களை அல்லாஹ் வெறும் கையோடு அனுப்புவதில்லை. என்ன செய்யறாங்க அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சிறப்பான பரிசு, ஒரு பரிசு, ஒரு அன்பளிப்பு காத்து கொண்டிருக்கிறது யாரு கண்டால் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்துட்டு போறவங்க. வாராங்க, ஜமாத்துக்கு வாராங்க, தொழுறாங்க, போறாங்க. அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில 662வது இலக்கத்தில் ஹதீஸ் வருது, மன் கதா இலல் மஸ்ஜிதி வரா, யாரு மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போறாரோ அப்படின்னா வாராரு, ஜமாத்துக்கு வாரார், தொழுகிறார், இங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார், ரப்போடு பேசுறார், அவர் திரும்பி போறார். இவருக்கு அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னah குல்லமா கதா அவ்ரா. இவர் வந்துட்டு போற நேரமெல்லாம் சுப்ஹானல்லாஹ், ஆழமாக மனசுல பதிவு கொள்ளுங்க. பள்ளிக்கு, மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்துட்டு போற நேரமெல்லாம் அவருக்குரிய இடத்தை, சுவர்க்கத்தில உள்ள அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் எப்ப வாராரோ, எப்ப திரும்பி போறாரோ, வார போற நேரமெல்லாம் கட்டாயம் புகாரில ஹதீஸ் எடுத்து பாருங்க, சஹீஹுல் புகாரில 662வது இலக்கம். அன்பான சகோதரர்களே, அப்ப சுவர்க்கத்துல எங்களுக்கான இடத்தை அல்லாஹ் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாங்க மஸ்ஜிதுக்கு வரதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. என்ன காரணம் அப்படின்றால், நான் உலகத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் காணி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், இப்படி என்று சொல்லி நாங்க எங்கட உலகத்துக்கு தேவையான ஹலாலான முயற்சிகள் செய்கிறோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லாஹ் தஆலா அதை அனுமதிக்கிறான். சில போது இஸ்லாம் அதனை வலியுறுத்துகிறது. தொழில் வேணும், சம்பாத்தியம் வேணும், எங்கட உலக தேவைகளை நாங்கள் முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தாராளமாக இஸ்லாம் அதுக்கு வழிகாட்டுகிறது. எந்த தடையுமே கிடையாது. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு தேடினாலும், எவ்வளவு உழைத்தாலும் சுவர்க்கத்துக்கு ஈடாகக்கூடிய எதையுமே இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதித்து விட முடியாது. சுவர்க்கத்துல கடைசியாக ஒரு மனிதன் நுழைவார். அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற பாக்கியம் எங்களுக்கு தெரியும். என்னது? இந்த உலகம் உலகத்தை போன்று 10 மடங்கு. சுப்ஹானல்லாஹ். அதுதான் சுவர்க்கத்துல ஆக, அதாவது ஆக குறைவான அந்தஸ்து.
இந்த உலகத்தை தேடுற நாங்க தேடணும் கட்டாயம். ஆனால் நாங்க மறுமைக்காக தேட வேண்டும். நாங்க பள்ளிக்கே வாரல. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சுப நான் எங்க தொழுது? வீட்டிலையா, கடையிலையா, அல்லது தொழல்லையா, அல்லது என்ன செய்யுது? நான் பள்ளிக்கு வந்தேன்னா அல்ஹம்துலில்லாஹ். நாங்க ட்ரக்ல இருக்கிறோம். எந்த ட்ரக்ல? உலகத்துக்கும் தேடுறோம், மறுமைக்கும் தேடுறோம். அந்த ட்ரக்ல நாங்க இருக்கிறோம். நான் இன்னைக்கு சுபத்துக்கு வரலன்னா கொஞ்சம் குழம்பு. என்ன காரணம்? உதுர். இஸ்லாம் அனுமதிக்கிற உதுர்கள் இருக்குதா? என்ன உதுர்? மழை பெய்ஞ்சா வரையிறாரு. பிரயாணமாக இருந்தால் அதுவும் அனுமதி. நோயாளியாக இருந்தால் அதுவும் அனுமதி. ஒரு பெண்ணாக இருந்தால் அதுவும் அனுமதி. அன்பான சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் அனுமதிக்கிற சலுகை தருகிற அந்த கட்டத்திலே தவிர வேற எந்த கட்டத்திலும் பள்ளிக்கு வராம இருக்கிறது. ஒரு முஸ்லிமா இருந்தா நாங்க அதாவது சுவர்க்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உண்மையாக இருந்தால் அந்த ட்ரக்கில் நான் விழுந்துருந்தா பள்ளிக்கு வரும். நேற்று இஷா இந்த தொழுது பள்ளியிலையா இல்லை, மஸ்ஜிதிலையா இல்லை, அல்லாஹ் இல்லத்திலையா இல்லை. அல்லாஹ்வோட பேச வந்தோமா? வரல. வந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். மக்ரிப் எங்க? நான் எங்க இருந்து? ஏன் நான் வரல? ஏன் நான் மஸ்ஜிதுக்கு வரல? ஏன் அல்லாஹ்வோட இல்லத்துக்கு வரல? ஏன் அல்லாஹ்வோட இல்லத்துல வந்து அல்லாஹ்வோடு நான் பேசல? ஏன் அல்லாஹ்வுடைய பரிசை நான் ஏன் புறக்கணித்தேன்? அல்லாஹ் தருகிற பரிசு சாதாரணமான பரிசா? இந்த உலகத்துல நாங்க எத்தனை வருடங்கள் சம்பாதித்தாலும் கிடைக்கவே கிடைக்காத அளவு பெருமையான சுவர்க்கத்தின் பரிசு. அல்லாஹ் தஆலா வார போற நேரம் எல்லாம், மஸ்ஜிதுக்கு வார நேரம், மஸ்ஜிதுக்கு போற நேரம் எல்லாம் அல்லாஹ் சுவர்க்கத்திலே எங்களுக்கான இடத்தை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் நாங்க வானம் என்றோம்? ஏன் எங்களுக்கு தேவையில்லை என்றோம்? அல்லாஹ்வுடைய பரிசு எனக்கு தேவையில்லையா? சுவர்க்கம் எனக்கு தேவையில்லையா? சுவர்க்கத்திலே எனக்கான இடம், அதை நான் உலகத்திலிருந்து தயார்படுத்த தேவையில்லையா? நான் இந்த செய்தி ரசூலுல்லாஹி அவர்களுடைய இந்த அழகான செய்தியை நாங்கள் ஆழமாக எங்கள் மனதிலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் இல்லத்துடன் உள்ளம் தொடர்பாக உள்ள மனிதனுக்கு இன்னொரு பரிசும் இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லத்தோட உள்ளத்தால தொடர்பு. நாங்க உலகத்துல எங்கட மனசு பட்ட இடங்களில் என்னது? ஏண்ட வீட்டை கவனிக்கணும், ரைட்? அப்படின்னு மனசுல ஈகுது. என் மனசுல முழுக்க என்ன எங்க போனாலும் வீட்டை பத்தி யோசனை, அல்லது என்ன கம்பெனி, ரைட்? நான் தொழில் செய்யற இடம் எனக்கு உரிமையான இடம், அதை பத்தி நான் எங்க போனாலும், இலங்கைக்குள்ள இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காக்கு வெளியில போனாலும் சரி, தூங்கினாலும் சரி, எழுப்பினாலும் சரி, எங்க போனாலும், மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் சரி, எங்க எதை பத்தி யோசனை மனசுல முழுக்க எது இருக்குதுன்னா என்ன கம்பெனி, என்ன கடை, நான் எனக்கு உரிமையான இடம், என்ன தொழில், சில பேர் அந்த இடம், ரைட்? அதே மாதிரி சில பேருக்கு சில இடங்களில் சில பேருக்கு வந்து என்னது எங்க போனாலும் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடம் அவட மனசுல சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, சில பேருக்கு இடமே இல்லை. எங்க போனா அதை பத்தி தான் யோசிக்கும். அல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இந்த பூமியில சில மனிதர்கள் இருப்பார்கள். சில மனிதர்கள் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவங்களோட உள்ளம் எதை பத்தி யோசிக்குது, எதை பத்தி கவலைப்படுது, எதை பத்தி அவனோட யோசனை முழுக்க வேண்டாம், மஸ்ஜிதுகளை பத்தி. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தவர். மஸ்ஜிதை பத்தி தான் அவனோட உள்ளத்துல முழுக்க யோசனை. வீட்டை பத்தி யோசனையும் இல்லை, கடையை பத்தி யோசனையும் இல்லை, வியாபாரத்தை பத்தி யோசனையும் இல்லை, மற்றதுகள் எல்லாம் இரண்டாவது. முதல் யோசனை கல்புல, உள்ளத்துல எதை பத்தி என்றா மஸ்ஜித். சுப்ஹானல்லாஹ். அப்படி உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பானவர் யார்? அவருக்கு
கிடைக்கிற அந்த 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் தான் இவர். அவன் அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் பரிசாக கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு சாதாரணமாக நாங்க கொழும்புக்கு போய் வந்தா அங்க அடிக்கிற வெயில், இப்ப குளிர்காலம் அல்லது மழைக்காலம், எங்களுக்கு தாங்க இயலாது. கொழும்புக்கு போராண்டாலே வெறும். ஒரு உதாரணத்துக்கு அந்த அளவுக்கு சூடு வெப்பம் தாங்க இயலாது. மறுமை நாள்ல இந்த சூரியன் இந்த தூரத்தில் ஈக்காது. சரியான ஹதீஸில் வருது, அது கிட்ட ஒரு சான் அளவு தூரம் இந்த தலைக்கு மேலாக கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்பட்டால் அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவு வெப்பமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லோருடைய வியர்வை ஆறாக ஓடும். ஒவ்வொருவருடைய நன்மைகளுக்கு ஏற்ப பாவங்களுக்கு ஏற்ப அந்த வியர்வையில அவங்க என்ன செய்வாங்க, தாழ்வாங்க. அதுல கால் அளவு, இடுப்பளவு, நெஞ்சளவு, இப்படியெல்லாம் அந்த வெள்ளத்திலே அகப்படுவார்கள். அது என்ன வெள்ளம் தெரியுமா? வியர்வை வெள்ளம். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு வெப்பம். அந்த இடத்துல வச்சு அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே கிடைக்காத அந்த கட்டத்தில் அல்லாஹ் பரிசாக 7 கூட்டத்தாருக்கு அவனுடைய நிழலை கொடுக்கிறான். அதுல ஒரு கூட்டம் யாரு என்றால், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். உள்ள முழுக்க பள்ளியை பத்தி யோசிக்கும். மஸ்ஜித்ல தொழுகை நடக்கணும், மஸ்ஜித்ல தஅவா நடக்கணும், மஸ்ஜித்ல நல்ல காரியங்கள் நடக்கணும், இளைஞர்களுக்கான புரோகிராம் நடக்கணும், அல்லாஹ் ரசூல் வழிகாட்டு நடக்கணும், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டங்கள் பேசப்படும், சுன்னாக்கள் ஹயாத்தாகும். மஸ்ஜிதை பத்தி யோசனை ஒரு நிர்வாகியாக இருக்க தேவையில்லை, ஒரு முஸ்லிமா இருந்தா போதும். மஸ்ஜித் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். நான் பார்க்கிறோம், அப்படியான நல்ல மனிதர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எங்க போனாலும் மஸ்ஜிதுக்காக செலவழிக்கிறது. ஒரு சகோதரர் பற்றி உண்மையிலே நேற்று எனக்கு கேள்விப்பட்டுச்சு. ஒரு பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுக்காக ரகசியமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு மனிதர், பெரிய அளவுல சம்பாதிக்கிற ஒரு கோடீஸ்வரன் கிடையாது. சாதாரணமாக சம்பாதிக்கிறவர் தான், ஆனா பலரை விட கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிறவர் தான். ஊர்ல யாருக்குமே தெரியாது அவர் பள்ளிக்காக செலவழிக்கிறார். அவர் ரகசியமாக, எந்த விளம்பர நோக்கமும் இல்லை, எந்த புகழ் நோக்கமும் இல்லை, இது யாருமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட மாசம் 60,000க்கு மேல பள்ளியிட விஷயங்களுக்கு செலவழிச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதை விட கூடுதலாக செலவழிக்கிறவர்கள் இருப்பார்கள், அதை விட குறைவாக செலவழிப்பவர்கள் இருப்பார்கள். நான் சொல்ல வருகிற விஷயம் என்றால், பள்ளியோட அவ்வளவு இறக்கம். இன்னும் என்ன செய்யும், இன்னும் என்ன செய்யும், அல்லாஹ் இல்லம். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித் சொன்னது பள்ளியை பத்தி அவருடைய உள்ளத்துல ஆழமான தொடர்பு, எல்லா விஷயமும். அன்பான சகோதரர்களே, அப்படியான மனிதருக்கு மறுமை நாள்ல அரசுடைய அந்த நிழல் கிடைக்கும் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 2வது அத்தியாயம் 245வது வசனம், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கதீரா. அதாவது அல்லாஹ்வுக்கு அழகிய கடன், கர்து ஹஸன், கர்தன் ஹஸனா, யார் வழங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்காக கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 245வது வசனம் சொல்றார். நாம் மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறது நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்காக நாம் கொடுக்கிற
கர்தன் ஹஸனா, அழகிய கடன். அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற அழகிய கடன். அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்க அல்லாஹ்வுக்காக செலவு செய்தால், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால், அல்லாஹ்வுடைய இல்லத்துக்காக நான் செலவு செய்தால், அதில் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதாவது ஃபைதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அவருக்கு அதை பன்மடங்காக்கி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நாங்க பார்க்கிறோம் சில இடங்கள்ல சந்தா சேர்ப்பாங்க. எல்லா இடங்களையும் சந்தா சேர்க்கிற சில இடங்கள்ல எப்படி சந்தா சேர்ப்பாங்கன்னா, சந்தா தாரவர்கள்ட்ட மிச்ச கஷ்டப்பட்டு தான் காசை வாங்கி எடுக்கணும். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அன்பான சகோதரர்களே, ஒரு 50 ரூபாய் தான் மாசம் ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுக்கிறதே பள்ளிக்கு மாசத்துக்கு 50 ரூபாய். இது கொரோனாக்கு முன்னுக்கல்ல, இப்ப கிட்டத்திலையும் அப்படி 50 ரூபாய். அவரிடம் நீங்க ஒரு 100 ரூபாய் தாங்களே, நிலைமைய விலகி கொடுக்கிறதுக்காக எனக்கும் உங்களுக்குமாக நான் சொல்றேன், 50 ரூபாய் தாங்க, பள்ளிக்கானே தாரீங்க, அல்லாட மஸ்ஜித் தானே தாரீங்க, அல்லாட இல்லத்து தானே தாரீங்க. கர்தன் ஹஸனா, சுப்ஹானல்லாஹ். நீங்க என்ன செய்யுங்க, 100 ரூபாய் தாங்களே. இல்ல இவ்வளவு செலவு தெரியுமா? அப்ப எங்க கல்புல மஸ்ஜித் இல்ல, எங்க கல்புக்குள்ள பள்ளியை பத்தி எந்த சிந்தனையும் இல்ல. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு 50 ரூபாய் தாரவருக்கு 100 ரூபாய் தாங்களே, இந்த அவட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டு அப்படி சொன்னா ஓரளவு பரவாயில்லை. 50 ரூபாய் தாரவட்ட 100 ரூபாய் தாங்களே கேட்டதுக்கு அவர் சொன்னார், எனக்கு தரையிலாது, செலவுகள் அதிகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்களை மனோநிலைகள் இருக்கக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான நிலைமைகள் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள்ல நாங்க பேண வேண்டிய ஒழுங்குகள் எல்லாமே முறையாக பேணினால் எங்களுக்கு இம்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் இல்லத்தை பற்றி நாங்கள் பார்த்து வருகிறோம். அதுல இந்த அல்லாஹ்வின் இல்லத்தை, அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த இடங்கள் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன தகுதி, எப்படியானவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். அப்ப சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிகளை யார் நிர்வகிப்பார்கள் என்றால், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறவர், வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஈமான் கொள்கிறவர், வ அகாமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுகிறவர். வீட்டுல தொழுகிறவர் அல்ல, மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறவர், ஜமாத்தாக வந்து தொலையடியவர். அன்பான சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வஅகாமஸ் ஸலாத் வஆத்தஸ் ஸகாத், ஸகாத் கொடுக்கிறதுக்கு கடமை என்றால் ஸகாத் கொடுக்கிறவர். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர். ஃபஅஸா உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். இதுல 5 வகையான தகவல். மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறது, நம்பிக்கை. அன்பான சகோதரர்களே, நாங்க நம்பிக்கையை ஈமான எங்களுக்கு அளவு பார்க்கல. ஆனா ஈமான
அன்பார்ந்த சகோதரரே, பள்ளிவாசலுக்குள்ள நாங்க மனுஷனை பார்க்க கூடாது. அவர் கொஞ்சம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விருப்பம் இல்லை, அவர் கொஞ்சம் இந்த சுன்னாவுக்கு இந்த ஹதீஸுக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்துறேன்னா அல்லாஹ்வுக்கு ஏத்த மாதிரி இல்ல, ரசூலோட வழிகாட்டலுக்கு ஏத்த மாதிரி இல்ல. கொஞ்சம் மனசுல பயம். என்ன பயம்? இவன் அடிச்சிடுவானோ, அல்லது இவன் என்ன மாதிரி சொல்லி செஞ்சிடுவானோ, அல்லது இவன் பள்ளியை விட்டு வைத்திருவானோ, அல்லது இவன் சந்தாவை தரமாட்டானோ. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இஸ்லாம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யார ஒரு இதுக்காக வேண்டி, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக எந்த சட்டமும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இல்லை. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயம். நான் அப்படித்தான் நிர்வாகம் செய்வேன். உனக்கு உங்களுக்கு அப்படி இல்லையா? இல்ல, நான் ஊருக்கு ஏத்த மாதிரி போவேன். அது சுன்னாவுக்கு மாற்றமா இருந்தாலும் பரவாயில்லை. சுப்ஹானல்லாஹ். இல்ல, ஊருக்கு பயம், அல்லாஹ்வுக்கு பயம். ஊருக்கு பயம், அல்லாஹ்வுக்கு பயம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நிலைமைகள் இருந்தால் அவங்க தகுதி, மஸ்ஜிதுக்கு வந்து நிர்வாகியாக இருப்பதற்கு தகுதி இல்லை. அது அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாது. அப்படி 7 மணி நேரம் நிர்வாகத்துக்குள்ள இருங்க, இல்லாட்டி போங்கன்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இன்னொன்று நான் சொன்னால், இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் அவர்களை ஊர் மக்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். என்ன காரணம் சொன்னால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கின்றவர்கள், அவரால் சில தவறுகள் நடக்கலாம், சில குறைபாடுகள் நடக்கலாம். இதை நாங்க சுத்தவாளியாக நினைச்சு நாங்க எல்லாத்தையும் பேசி 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 குறைகளை பேசி பேசி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் இப்படி செய்யறார்கள், அது செய்யறார்கள் சொல்லி நிர்வாகத்தை வெளியில விமர்சிக்கிறோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கின்றவர்கள் இவங்களை வெளியில நாங்க குறை சொல்றதால அல்லாஹ்வுடைய தண்டனைகளை கிடைச்சிடுமோ, ஏதாவது பாவங்களுக்கு வந்துடுமோ அப்படி என்ற அச்சங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கின்றவர்கள் ஒரு தியாகம் செய்கிறார்கள். அதை நாங்க மறக்கக்கூடாது. எந்த சம்பளமும் வாங்குவதில்லை. அவங்களோட நேரத்தை முழுக்க இந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்காக செலவு செய்கிறார்கள். அவங்களோட பணங்களை கூட செலவு செய்கிறார்கள். அப்ப ஊர் சார்பாக, மக்கள் சார்பாக ஒரு 5 பேர், 10 பேர், 15 பேர் அந்த பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, அவங்களுக்கு